ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீ 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 ராஜவாரு 2025ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க ரோம்காம் டிராமா மூவி. இந்த படத்துல நரேன் ராவ் ரமேஷ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு படம், ரீமேக் படம் தான். அதுவும் மலையாளம்ல ரிலீஸ் ஆன டொவினோ தாமஸோட தீவெண்டுமியோட அபிஷியல் தெலுங்கு ரீமேக்க தமிழ் டப் பண்ணிருக்காங்கிறத மனசுல வச்சுட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பிலோ ஆவரேஜான மூவி தான். கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா ஸ்டைல தான் இந்த படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ரீமேக்கா சுத்தமா இவங்க ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பிறக்கும் போதே ஒரு ஸ்மோக்கரா பிறகுறாரு. இறந்து போன குழந்தை சிகரெட் ஸ்மெல்னால உயிர் தெழுத்து வந்தாலும் அந்த பையன் சின்ன வயசுல சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சு செயின் ஸ்மோக்கரா மாறலாம். ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் ஹீரோ ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயினை காதலிக்க அந்த சிகரெட்டை விட சொல்லி கம்பல் பண்ண நம்ம கதையோட ஹீரோ வாழ்க்கையில என்ன நடக்குது, நம்ம கதையோட ஹீரோ காதலுக்காக ஸ்மோக்கிங்க விட்டாரா, குவிட் பண்ணாரா, என்ன நடந்துச்சு, இதுக்கு நடுவில் ஹீரோயினோட அப்பா பண்ண கலாட்டா என்னங்கிறது இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட பெர்ஃபெக்ட்டா நீட்டா தான் இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாதளவுக்கு எல்லாருமே எஃபோர்ட் போட்டு நடிச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு அந்த ரோலை இவங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியும். டொவினோ தாமஸை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு அவரோட கேரக்டர் இந்த படத்துல ஸ்ட்ராங்கா எஃபெக்டிவா இல்லாம போயிடுச்சு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா எடுத்து இவங்க ரீமேக் பண்ணிருந்தாலும் அதை எஃபெக்டிவா பண்ணல. ஸ்கிரீன் பே ரொம்ப ஆவரேஜா சிம்பிளா தான் இருந்துச்சு. கான்ஃபிளிக்ட் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம போயிடுச்சு. ஸ்டோரியோட பிரமிஸ் ஸ்ட்ராங்கா, கான்செப்ட் நல்லா இருந்தாலும் எமோஷனல் டிராமா படத்துக்கு கை கொடுக்கல. கிளைமேக்ஸ் ரொம்பவுமே சிம்பிளா தான் இருந்துச்சு. படம் ரொம்ப பிரெடிக்டபிளா இருந்துச்சு. எங்கேயுமே என்கேஜிங் ஃபேக்டர் இல்லவே இல்லை. ஹை அண்ட் வா ஃபேக்டர் இருந்தா படம் இன்னும் என்கேஜிங் இருக்கும், நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரெய்லர்லயுமே மொத்த கமர்ஷியல் படத்தை காமிச்சிட்டாங்கன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு தான் இவங்க படமே எடுத்து வச்சிருக்காங்க. காமெடியுமே ரொம்ப அவுடேட்டடா சிம்பிளா தான் இருந்துச்சு. எமோஷனல் ட்ராக் படத்துக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. படத்தோட கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப மொனோட்டோனஸா இருந்துச்சு. டைலாகையுமே ரொம்ப மொக்க பண்ணி வச்சிட்டாங்க. அவுடேட்டட் ஸ்கூல் டிராமா ஸ்டைல தான் படத்தையே எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ரொட்டீனான ஸ்டோரி டெல்லிங் தான் படத்தை சொதப்பி இருக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படம் பயங்கர ஸ்லோவா இருந்துச்சு. எடிட்டிங்ல இன்னமே ட்ரிம் ஆஃப் பண்ணிருந்தா என்கேஜிங்கா இருந்திருக்கும். டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபி, சாங்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே ஓகேவா கலர்ஃபுல்லா நீட்டான ஒரு டோன்ல பிரசென்ட் பண்ணியிருந்தாலும் சாட்டிஸ்ஃபைங்கா, இம்ப்ரெசிவா, அட்ராக்டிவா இல்லாம போயிடுச்சு. ஓவராலா டைம் பாஸ்க்காக போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான மூவி தான் இந்த ஸ்ரீ 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 ராஜவாரு. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 4/10. இந்த ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you all.